வெல்கம் பேக் டு த லாக்டவுன் இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் செஷன் 5. அப்படியா, நிஜமாவா? இருக்கட்டும், டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். இந்த மாதிரி குட்டி குட்டி சென்டென்சஸ் நாம் டெய்லி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இனிமேல் அந்த சென்டென்சஸ் எல்லாம் இங்கிலீஷ்லேயே பேசி பழகுவோம். அண்ட் ஐ எம் ஷியோர் கண்டிப்பாக நமக்கு ஒரு பெரிய ரிசல்ட் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. Now let's get started. The first in our list is அப்படியான்னு கேட்கறதுக்கு is it so? Is it so? Next, imagine that you are talking with your friend. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு 2-3 சென்டென்ஸ்க்கு அப்புறம் என்ன பேசணும் தெரியலன்னா அப்புறம் வேற என்ன அப்படின்னு கேட்போம். அப்படி கேட்கறதுக்கு வாட் எல்ஸ் அப்படின்னு கேட்கணும். வாட் எல்ஸ். தேர்ட் இன் ஆர் லிஸ்ட் இஸ் இருக்கட்டும் விடு. சப்போஸ் இப்போ ஒரு நியூ ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணியிருக்கீங்க, அது உங்களுக்கு சூட்டே ஆகலை அப்படின்னு யாரோ உங்கள் ஃப்ரெண்ட் ஆர் ரிலேட்டிவ் கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இருக்கட்டும் விடு பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இன் தேட் சிச்சுவேஷன் யூ கேன் சே லெட் இட் பி அப்படின்னா இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு அர்த்தம். ஃபோர்த் இன் ஆர் லிஸ்ட் இஸ் ஒன்றும் இல்லை. சம்டைம்ஸ் நம்ம ஏதோ சோகமாக இருக்கோம் இல்லை யோசிச்சுட்டு இருக்கோம்னா நம்ம வீட்டில் கேட்பாங்க, ஏன் இப்படி டல்லாக இருக்கேன், என்ன யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னு. நம்ம ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அப்படி சொல்கிறதுக்கு சே நத்திங். ஒன்றும் இல்லை, நத்திங். நெக்ஸ்ட் இன் ஆர் லிஸ்ட் இஸ் உண்மையாகவா. நம்ம யாரோ ஒரு விஷயம் நம்மக்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக நிஜமாவா உண்மையாவா அப்படின்னு கேட்போம். அப்படி கேட்குறதுக்கு இஸ் இட் ட்ரூ. ட்ரூ மீன்ஸ் உண்மை, நிஜம். ஸோ இஸ் இட் ட்ரூ அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட்டு இன் ஆர் லிஸ்ட் இஸ் பார்த்து பத்திரமா, பார்த்து அப்படின்னு சொல்லுவோம். அப்படி சொல்கிறதுக்கு கேர்ஃபுல். ஆக்சுவலி நம்ம என்ன மீனிங்கில் சொல்கிறோம் பார்த்து அப்படின்னு ஏன் சொல்கிறோன்னா கவனமாக இருக்க சொல்லி நம்ம அலர்ட் பண்ணுறோம். ஸோ தட் வி ஷுட் சே கேர்ஃபுல், கவனமாக இரு அப்படின்னு. செவன்த் இன் ஆர் லிஸ்ட் இஸ் ஏன் முடியாது, செய்யலாமே. ஒரு விஷயத்த கேட்குறாங்க, சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்டு உங்ககிட்ட ஏதோ ஒரு ஹெல்ப் கேட்குறாங்க, கேன் யூ ப்ளீஸ் ஹெல்ப் மீ, டூ மீ அ ஃபேவர் அப்படின்னு கேட்குறாங்கன்னா தாராளமாக நான் செய்கிறேனே அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒய் நாட் அப்படின்னு சொல்லணும். எய்த் இன் ஆர் லிஸ்ட் இஸ் நானே செய்கிறேன், நானே செஞ்சுக்கிறேன் விடு அப்படின்னு சொல்கிறதுக்கு நானே செஞ்சுக்கிறேன். லெட் மீ டூ இல்லை அவனே செய்யட்டும் அப்படின்னா லெட் ஹிம் டூ. நெக்ஸ்ட் இன் ஆர் லிஸ்ட் இஸ் இங்கே பாரு. நம்ம வீட்டில் அடிக்கடி பயன்படுத்துகிற ஒரு விஷயந்தான் இது. இங்கே பாரு அப்படின்னு சொல்லணுன்னா லுக் அட் ஹியர். 10th இன் ஆர் லிஸ்ட் இஸ் செய்யலாமா. ஒரு விஷயத்த செய்யலாமா அப்படின்னா நம்ம கொஸ்டினை எப்படி கேட்கணும், ஷால் வி செய்யலாமா, ஷால் வி டூ. போகலாமா, ஷால் வி கோ. சாப்பிடலாமா, ஷால் வி ஈட். தூங்கலாமா, ஷால் வி ஸ்லீப். இந்த மாதிரி நம்ம என்ன வேலை செய்யணும்னு கேட்குறோமோ அதுக்கு முன்னாடி ஷால் வி அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் இன் ஆர் லிஸ்ட் இஸ் காமி. இங்கே காமி, காட்டு, என்கிட்ட காட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு ஷோ மீ அப்படின்னு கேளுங்க, ஷோ மீ. 12th சென்டென்ஸ் எவ்வளோ நேரம். ஒரு வேலையை நம்ம சொல்லியிருக்கோம், ஒருத்தவங்க செஞ்சிட்ருக்காங்க, ரொம்ப ஸ்லோவாக செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நம்ம கேட்குறதுண்டு எவ்வளோ நேரமாக செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு. அப்படி கேட்குறதுக்கு யூ மே ஆஸ்க் ஹவு லாங் ஆர் யூ டூயிங் அப்படின்னு கேட்கலாம். ஹவு லாங்னா எவ்வளோ நேரம். 13th சென்டென்ஸ் இஸ் போதும். நிறைய நம்ம பேசுகிறது தான் போதும் சொல்கிறதுக்கு என்ன சொல்லணும், எனஃப் அப்படின்னா போதும்னு அர்த்தம். மாதிரி குட்டி குட்டி வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம டெய்லி கான்வர்சேஷனில் அப்ளை பண்ணாதான் நமக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து நம்ம சீக்கிரம் பேச ஆரம்பிச்சிடுவோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் இன்னும் முடிக்கலை, இன்னும் செய்யலை. இப்போ நம்மக்கிட்ட சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா நான் இன்னும் சாப்பிடல, இனிமே தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு நாட் yet. நான் இன்னும் சாப்பிடல, இன்னும் இல்லைன்னு அர்த்தம். த ஃபைனல் ஒன், நம்பர் 15th இஸ் சரியாக கேட்கலை ஆர் சரியாக புரியலை, விளங்கலை அப்படின்னு சொல்லணுன்னா சாரி ஐ டென்ட் கெட் யூ. எனக்கு சரியாக புரியல அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த கிளாஸ் உங்களுக்கு சரியாக புரியலை அப்படின்னாலும் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். Your comments are always welcome and I will catch you in my next video with another interesting lesson. Until then, it's thank you and bye from me.